ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் fantasymom. நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்டியான மினி சாம்பார் இட்லி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். வர்ற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி சாம்பார் இட்லி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ரெண்டத்தையும் குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லாட்டி விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பை. பருப்பு வேகிற நேரத்துக்குள்ள இந்த சாம்பாருக்கு நம்ம ஒரு பொடி அரைக்க போகிறோங்க. மினி சாம்பார் இட்லிக்கு தேவையான ஒரு மசாலா பொடி. அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே அடுத்தது போடலாம். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3லேருந்து 4 வரமிளகா சேர்த்துங்க. என்னோடது காரமான மிளகாய், நான் அதனால் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் கடைசியாக சேர்த்துக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்குங்க. இப்போ ஒரு கப்பில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மசாலா பவுடர் பாருங்கள் அரைச்சாச்சு. நம்ம வறுத்து வச்சது ஆறினோடனேயே ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேணாம், ரொம்ப குறக்குறப்பாகவும் இல்லாமல் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா குழைய வெந்திருக்கு, அதை நம்ம மசிச்சு விட்டுடலாங்க. தண்ணி கூடுதலாக இருந்தால் அதை வடித்து நம்ம காய்கறி வேக வச்சுக்கலாங்க. அந்த தக்காளி வதங்குறப்ப பாருங்கள், அதுக்குள்ளே இடையில மினி இட்லியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மினி இட்லிஸை நீங்கள் மாவு ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இனி குக்கிங் ஆயில் நல்லெண்ணெய்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க 1/2 ஸ்பூன். கடுகு பொரிஞ்ச உடனேயே உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன், வரமிளகாய் 1, பெருங்காயம் சிறிதளவு, எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை
சின்ன சின்னதாக குறுக்க, அதாவது ரொம்ப பொடியாக இல்லைங்க, பெருசாக இருந்ததுன்னா 2ஆ கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 மீடியம் சைஸ் வந்து நறுக்கி இது மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா குழஞ்சி வரணும். இப்போ காய்கறிகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அப்படின்னு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. காய்கறிகள் சிறிதளவு வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடியிலிருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் பார்த்துட்டு. சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கின பிறகு காய்கறிகள் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாங்க. இப்போ காய்கறிகள் வெந்துருச்சு பாருங்க. இப்பவே கலர்ஃபுல்லா எவ்வளோ அழகா இருக்கு. இப்போ இதுல நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்குல்ல. இப்போ புளி கொஞ்சம் கரைச்சி அதில் விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சிறிதளவு வெல்லம் சேர்த்துக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதோட 1 ஸ்பூன் நெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சாம்பார் இன்னும் கூடுதலாக டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம மினி இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பாரும் ரெடி, மினி இட்லியும் ரெடி. இந்த சாம்பார் இட்லி ஹோட்டல் ஸ்டைலில் அருமையாக சூப்பராக இருக்குங்க. இதை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மினி இட்லிஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம சாம்பாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மினி சாம்பார் இட்லி அற்புதமாக சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைல் மினி சாம்பார் இட்லி மாதிரியே இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஃபேண்டசி மாம்.